த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். செந்தில் ஒரு படத்துல சொல்லுவாரு, நான் ஒண்ணு நினைச்சா எனக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தெய்வம் ஒண்ணு நினைக்குது அப்படின்னு. அதுக்கு கவுண்டர் பண்ணி சொல்லுவாரு, டேய் நீ நினைச்சு போட்டு எதுக்குடா தெய்வத்து மேல பழி போடுற அப்படின்னு. கிட்டத்தட்ட இந்த சினிமா டயலாக் யாருக்கு பொருந்துதோ இல்லையோ, முதல்வர் விஜய் அவர்களுக்கும் அதிமுகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் பொருந்தும். ஏன்னா எஸ்பி வேலுமணி சம்பந்தமான ஒரு வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு நடந்துச்சு. அதுல வந்திருக்கக்கூடிய அவுட்கம் அப்படின்றது இந்த ரெண்டு பேருமே பல திட்டங்களை போட்டு வச்சிருக்காங்கல்ல, அது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட தவிடுபடியா உடைக்கக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா மாற்று கருத்து இல்லை. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸா தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் ஜஸ்ட் லைக் தட் இருந்தா அந்த கேஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். பார்த்தா அதோட அவுட்கம் ரொம்ப பெருசா வந்திருக்கு. அதைத்தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கடந்த 2021 வருஷம் கோயம்புத்தூர் மாநகராட்சியில ஒரு 54 ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளர்கள் பணியிடங்கள் அப்படின்றது நிரப்பப்படுது. இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, ஒரு 69 இடங்கள் காலியா இருக்கு. இதுக்காக கிட்டத்தட்ட 654 பேர் விண்ணப்பிக்கிறாங்க. 440 பேர் நேர்காணலுக்கு அழைக்கப்படுறாங்க. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா என்னமா மாறிடுதுன்னா, இந்த 54 பேர் உடனடியா பணி நியமனம் அப்படின்றது பண்ணப்படுது. அதாவது பெரிய அளவுல விளம்பரங்கள் எதுவும் பண்ணப்படாம காலையில இந்த அப்ளிகேஷன் பண்ணவங்கள்ல காலையில சில பேரை மட்டும் அவங்க என்கொயரிக்கு இன்டர்வியூக்குன்னு கூப்பிடுறாங்க. நைட்டோட நைட்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சு கொடுத்துட்றாங்க. இந்த 54 பேர்ல 39 பேரு எஸ்பி வேலுமணியுடைய சொந்த தொகுதியான தொண்டாமுத்தூர் தொகுதியை சேர்ந்தவங்க அப்படின்றது அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய விசாரணைகள்ல தெரிய வருது. இதுல ஈஸ்வரி அப்படின்றவங்க வந்து 2016 கருணை அடிப்படையில அவங்க வந்து துப்புரவு தூய்மையாளர் பணியாளரா சேர்றாங்க. ஆக்சுவலா அவங்க ஒரு பட்டதாரி. அப்போ அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க, அடுத்து காலி பணியிடங்கள் வரும் பொழுது, ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் காலி ஆகும் பொழுது உங்களுக்கு பணிமூப்பு அடிப்படையில நீங்க வந்து அந்த இடத்துக்கு வந்துருவீங்க. ஏன்னா படிச்சிருக்கிறீங்க, நீங்க தூய்மை பணியாளரா இருக்க வேணாம், உங்களுக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் அப்படின்றது கிடைச்சிரும் அப்படின்னு கார்பரேஷன்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா 2021 அதை இப்படி நடக்குது. அவருடைய சொந்த தொகுதியிலிருந்து ஆட்கள் வந்து நியமிக்கப்படுறாங்கன்னா இவங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும்? அதனால கடுப்பாகிற ஈஸ்வரி அப்படின்றவங்க என்ன பண்றாங்க, சென்னை ஹைகோர்ட்ல 2021 இம்மீடியட்டா கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கேஸை விசாரிச்ச சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் வந்து இல்ல இதுல எந்த முறைகேடும் நடக்கல, இந்த ஈஸ்வரி அப்படின்றவங்களுக்கு லோக்கஸ் ஸ்டாண்டி, அதாவது எந்த முகாந்திரமும் இல்லை, வழக்கு தொடர்றதுக்கு அவங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை, முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லி வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த அம்மா விடலை. இம்மிடியட்டா சென்னை ஹைகோர்ட்ல அப்பீல் ஃபைல் பண்றாங்க. இந்த வழக்கு 2 நீதிபதிகள் அமர்வால விசாரிக்கப்படுது. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேல இந்த வழக்கு நிலுவையிலேயே இருந்துட்டு வந்த நிலையில இப்போ 2026 ஜூன் மாதம் 18ஆம் தேதி நினைக்கிறேன், அப்பதான் இந்த வழக்குல சென்னை ஹைகோர்ட்டுடைய டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்னன்னு, கரெக்டு, இந்த 54 பேரை பணி நியமனம் பண்ணதுல நிறைய சட்டவிரோதம் இருக்கு, முறைகேடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணிடுறாங்க. 54 பேரும் நியமிக்கப்பட்டது தப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னதோடு மட்டும் இல்லாம சென்னை ஹைகோர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. இந்த 54 பேரும் புறவாசல் வழியாகத்தான் பணிக்கு வந்திருக்கிறாங்க, வேலைக்கு சேர்ந்திருக்கிறாங்க. அப்படின்னா அதே புறவாசல் வழியா தான் அவங்க வீட்டுக்கு அனுப்பப்படணும் அப்படின்றது சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த முறைகேட்டுல சட்டவிரோதமான இந்த செயல்பாடுகள்ல ஈடுபட்ட அத்தனை அதிகாரிகள் மீதும் துறை ரீதியிலான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்ற ஒரு பரிந்துரையும் கொடுக்கறாங்க. இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ண ஈஸ்வரி அப்படின்றவங்களுக்கு எந்த தொந்தரவையும் யாரும் கொடுக்க கூடாது அப்படின்றதெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இது பொலிட்டிக்கலா நிரப்பப்பட்ட, அரசியல் அழுத்தத்தின் காரணமாக நிரப்பப்பட்ட பணியிடங்கள் அப்படின்றத சென்னை ஹைகோர்ட்டுடைய டிவிஷன் பெஞ்ச் ரொம்ப தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இந்த பணி வாங்கினாங்கல்ல அந்த 54 பேர், அதுல சில பேர் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் அப்படின்றது வராங்க. சென்னை ஹைகோர்ட்ல ஒரு 5 வருட கால தாமதம் அப்படின்றது நடந்துச்சு. ஆனா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டவசமான விஷயமா உச்ச நீதிமன்றத்துல அப்படியான தாமதம் எதுவுமே நடக்கல. இன்னைக்கு அந்த வழக்கு விசாரணை நீதிபதியான விஸ்வநாதன் தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வு முன்னாடி விசாரிக்கப்படுது. பெட்டிஷனை பார்த்து படிச்ச கொஞ்ச நேரத்திலேயே இதுல அப்பட்டமான விதிமுறை மீறல் இருக்கு, சட்டவிரோதம் இருக்கு, முறைகேடு நடந்திருக்கு, இதை கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய சென்னை ஹைகோர்ட்டுடைய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுடைய உத்தரவுல நாங்க தலையிட விரும்பல, அந்த 54 பேரும் நியமிக்கப்பட்டது தவறுதான்,
அவங்க இம்மிடியட்டா பணி நீக்கம் செய்யப்படணும். ஒருவேளை இருந்தாங்கன்னா அவங்க இம்மிடியட்டா சாக் பண்ணப்படணும். நேர்மையான முறையில அந்த 54 பணியிடங்களும் நிரப்பப்படணும் அப்படின்ற மாதிரியான உத்தரவுகளை போட்டிருக்கிறாங்க. இப்ப இதுல என்ன சிக்கல்னா, இது ஏன் வந்து எஸ்பி வேலுமணிக்கு சிக்கலா வரும் அப்படின்னா, ஏற்கனவே அவருடைய துறைக்கு கீழே அவருடைய தொகுதிக்கு உட்பட்ட அவருடைய ஆட்களா தான் வந்து அந்த 39 பேர் 54 பேர்ல 39 பேர் செலக்ட் ஆயிருக்கிறாங்க. சோ சென்னை ஹைகோர்ட்டும் சரி சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிடுச்சு. என்ன சொல்லிட்டாங்க? சட்ட விதிமுறை மீறல் இருக்கு, முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு. முறைகேடுனா ஏற்கனவே ஹைகோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க? சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா அரசியல் அழுத்தம் இருக்கு அப்படின்றதையும் ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. அரசியல் அழுத்தம் எங்க இருந்து வரப்போகுது? அந்த சொந்த தொகுதியை சேர்ந்த அந்த துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட இருந்தா வரப்போகுது. ஆப்வியஸ்லி அது எஸ்பி வேலுமணி அவர்கள் தான். நான் இது சம்பந்தமான வழக்கறிஞர்கள்ட்ட பேசும்பொழுது, பாதிக்கப்பட்டவங்க சில பேர்கிட்ட பேசும்பொழுது, பணம் பல லட்ச கணக்குல இதுல கையாடலா பண்ணப்பட்டிருக்கு. 10 லட்சம் to 30 லட்சம் வரைக்கும் ஒரு ஆளுக்கு லஞ்சமா கொடுக்கப்பட்டதெல்லாம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாரணை நடத்தப்படும் பட்சத்துல நிச்சயமா இது ஒரு பெரிய தமிழ்நாடு முழுக்கவுமே ஒரு பெரிய தாக்கத்தை நீங்க நினைச்சு பாருங்களேன். ஒரு கோயம்புத்தூர் கார்பரேஷனுக்கு உட்பட்ட ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலைக்கு சேர்ந்ததுல 54 பேர் இப்படி முறைகேடா சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மற்ற மாநகராட்சிகள்ல மற்ற பணியிடங்கள் இருக்கு, மற்ற துறைகள் இருக்குது, எத்தனையோ அப்ப அது எல்லாத்திலுமே இந்த மாதிரியான முறைகேடுகள் நடந்துச்சா? இப்படி லஞ்ச பணங்கள்லாம் வந்துச்சா? ஏன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு எகென்ஸ்டா இதே மாதிரியான புகார்கள் தான் இருக்கு. இப்ப MRK பன்னீர்செல்வம், ஏவா வேலுன்னு பல முன்னாள் அமைச்சர்களும் இந்த விஷயத்துக்குள்ள உட்படுத்தப்படுறாங்க. இப்போ எஸ்பி வேலுமணிக்கும் கிட்டத்தட்ட இது தலைக்கு மேல தொங்கக்கூடிய ஒரு கத்தியா மாறி இருக்கு. ஆப்வியஸ்லி ஒருவேளை சட்டவிரோத பண பரிமாற்றம் அப்படின்னு அமலாக்கத்துறை இந்த விவகாரத்துக்குள்ள வராங்கன்னா அவங்க போய் தட்ட போகக்கூடிய கதவு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய கதவா தான் இருக்கும் அப்படின்றத மாற்று கருத்து இல்லை. சரி, இதுல விஜய் அவர்களுக்கு என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எஸ்பி வேலுமணி எப்ப வேணாலும் தாவேகா கூட போயிடலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. ஏற்கனவே அதிமுக இருந்து எல்லாரையும் இட்டுன்னு போயிட்டு இருக்கிறாங்க. வலிச்சு போட்டுட்டு இருப்பாங்கலாம் சொல்லுவாங்களா மெட்ராஸ் பஸ்ல. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் முறைகேடுகள்ல சிக்கி இருக்கிறாங்களோ அவங்களையா பார்த்து முதல்வர் விஜய் தாவேகால இணைச்சுக்கிட்டு இருக்காரு. குட்கா விஜயபாஸ்கர் ஆகட்டும், MR விஜயபாஸ்கர் ஆகட்டும், நிறைய பேரை இப்படி இழுத்து போட்டு வாஷிங் மிஷின்குள்ள போட்டு முக்கி எடுத்து துவைச்சு வெள்ளையாக்கி வெளியே அமைச்சுக்கிட்டு இருக்கிறாரு முதல்வர் விஜய் அவர்கள். இப்ப அதே வரிசையில எஸ்பி வேலுமணி அவர்களும் ஆஸ்திரேலியால தான் இருக்காரு. எப்ப வேணாலும் அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் சேர்ந்துருவாரு அப்படின்ற மாதிரியான சூழல் இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு எகென்ஸ்டா போர்க்கொடி தூக்கிக்கிட்டு இருக்கிறதுல முக்கியமான நபராகவும் அவர் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ இப்படியான ஒரு முறைகேடு அப்படின்றது அவர் மேல ஒரு கரையா படிஞ்சிருக்கு. இந்த கரையை பொருட்படுத்தாமல் எஸ்பி வேலுமணி ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வராரு அப்படின்னா முதல்வர் விஜய் அவர்கள் அதை ஏத்துக்குவாரா? இல்ல ஊழல் அப்படின்றது எனக்கு பிடிக்காத வார்த்தை அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணியை சேர்த்துக்காம இருக்க போறாரா? இது இவங்க போட்டு வச்சிருந்தாங்களா ஒட்டுமொத்தம். இப்போ சுப்ரீம் கோர்ட் இப்போ ஒருவேளை நிறைய கேஸ் இருக்கு எஸ்பி வேலுமணி மேல, ஆனா இந்த பர்டிகுலர் கேஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கேஸா மாறிடுச்சு. ஆப்வியஸ்லி அவரு விசாரணை வளையத்துக்குள்ள வரப்போறாரு. இப்போ திமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களுக்கு எகென்ஸ்டா லஞ்ச ஒழிப்புத்துறையை விட்டு பல்வேறு விசாரணை முறைகளை முடுக்கி விட்டு இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் எஸ்பி வேலுமணிக்கு எதிரான இந்த விவகாரத்துல லஞ்ச ஒழிப்புத்துறையை விசாரணைக்கு அனுப்புவாரா அப்படின்றது மிக முக்கியமான எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. இது எல்லாமே விஜய் அவர்களுடைய நேர்மையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விஷயமா நிக்குது. இப்ப என்ன பண்ண போறாரு? எஸ்பி வேலுமணியை விசாரணைக்கு உட்படுத்த போறாரா, இல்ல அவரை தங்கள் பக்கம் சேர்த்துக்கிட்டு இல்ல அவர் நல்லவர் அப்படின்னு சொல்ல போறாரா? ஆனா எது பண்ணாலும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா முதல்வர் விஜய் அவர்கள் நான் ஊழலுக்கு எதிரானவன் அப்படின்றது சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதை சொல்றதோடு மட்டும் இல்லாம செயல்ல காட்டணும். தனக்கு ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவங்க ஊழல் செய்யறாங்க, முறைகேடு செய்யறாங்கன்னா அதை கண்டும் காணாம போறாருன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் மாதிரிதான் இவரும் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த பந்து அப்படின்றது இப்போ விஜய் அவர்கள்கிட்ட இருக்கு. அவர் எந்த பக்கம் சேம் சைட் கோல் அடிக்க போறாரா, எதிர்பக்கம் கோல் அடிக்க போறாரா அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் எந்த பக்கம் கோல் அடிப்பாரு? எஸ்பி வேலுமணியும் குட்கா விஜயபாஸ்கர் மாதிரியே தங்கள் பக்கம் இணைச்சுக்கிட்டு தூய்மைவாதியா மாத்துவாருன்னு தோணுதா, இல்ல சாட்டையை சொல்லட்ட போறாருன்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.